ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் ஜீவன் இயேசு ஊழியத்தின் சார்பாக காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் ஊழியத்தின் சார்பாக இன்றைய தேவ சத்தமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, அதாவது இன்று நம்மை பார்த்து சொல்கிறார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே என்றார். இந்த வசனத்தில் பார்க்கும்போது இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ரட்சிப்பு என்பது இயேசு கிறிஸ்துவின் மூலம் பாவ மன்னிப்பை பெற்று நித்திய ஜீவனை அடைவதற்கு வழியை திறப்பது தான் இந்த ரட்சிப்பு. நம்முடைய வாழ்க்கையில் நாம் இன்று அநேக பாவத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த பாவங்களிலிருந்து நம்மளால் விடுபட முடியவில்லை. நாம் நம்முடைய ஆண்டவரிடத்தில் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நாம் மனம் திரும்பி நம்முடைய வாழ்வில் வாழ வேண்டும். இந்த சகையோட வாழ்க்கையில் பார்ப்போமானால் அவர் அநேக பாவங்கள் மற்றும் வரி வசூலிப்பது, அநியாய வட்டிக்காரர். அப்போ இயேசுவை காண வேண்டும் என்று மரத்தில் ஏறி இருந்தார். அப்போது இயேசு அவனை கீழே இறங்கி வா என்று சொல்லி அவருடைய வீட்டிற்கு போனார். வீட்டிற்கு போன இடத்தில் அவருக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னார். ஆனால் அதற்கு முன்பதாக சகை என்ன சொன்னார்? மரத்திலிருந்து இறங்கி வந்து அவருடைய வாழ்வில் அவர் பெற்ற எல்லா பாவங்களிலிருந்தும் அவர் இறங்கி வந்தார். கோபம், பெருமை, இன்னும் பலவிதமான பாவங்களிலிருந்து இறங்கி வந்து மீண்டும் சொன்னார், நான் யாரிடத்தில் அநியாது வாங்கினதானால் அதை நான் ஆலத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன், மேலும் என்னுடைய சொத்தை விற்று நான் தரித்திரருக்கு கொடுக்கிறேன் என்று கர்த்தரிடத்தில் சொல்லும்போது அவர் சொன்னார், இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பாவத்திலிருந்து, அநேக பாவங்களிலிருந்து நாம் இறங்கி வர வேண்டும். கர்த்தரிடத்தில் இறங்கி வந்து நாம் இருக்கும்போது கர்த்தர் இன்றை நம்மையும் பார்த்து சொல்கிறார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அப்படிப்பட்டதான ரட்சிப்பை நாம் பெற வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நாமும் அந்த ரட்சிப்பை பெறுவோமாக. ஆமேன், ஆமேன்.